இவங்க நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இவனுங்க இன்னைக்கு வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அவர்களை படைக்கும் போது கூட அவர்களை கூட்டு சேர்க்கவில்லை. வழிகெடுப்பவர்களை உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்வது என் நியதி அல்ல. இந்த வழிகெடுக்கக்கூடிய கூட்டத்தையா நான் வந்து எனக்கு ஹெல்ப்பர்களாக நான் ஆக்கிக்குவேன் அப்படின்னு. ஆனால் இதுலேருந்து அவன் என்ன சொல்லிக்கிறான்னு புரியுது. இப்படி தான் தன்னை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதுலேருந்து புரியுது. என்னுடன் இணையானவர்கள் என்று நீங்கள் கருதி கொண்டிருந்தவர்களை இப்போது அலையுங்கள் என்று இவர்களின் இறைவன் இவர்களிடம் கூறும் நாளில் இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் அவர்களை அழைப்பார்கள், ஆயினும் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். மேலும் நாம் அவர்களுக்கிடையே ஒரு அழிவு படிகுழியை அமைத்து விடுவோம். இப்போ இந்த அல்லாஹ்வுக்கு மாற்றாக இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கல்ல, இந்த கூட்டத்தை வந்து இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருப்பாங்க. எப்படி இவங்க நம்மளை டிஃபெண்ட் பண்ணி விட்டுருவாங்க? ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சாலிடாக இருக்கிறதுனால தான் வழிகாட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ இந்த அல்லாஹ்வுக்கு இணையாக நினைச்சிட்டு இருந்தவங்க என்னன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணையாக நினச்சிக்கங்க. அல்லாஹ்வுக்கு இணைன்னு அல்லாஹ்வுக்கு இணைன்னு எவனுமே நினைக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் கூட என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மகன் தான் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு ஈக்குவல்னு எவனுமே எந்த மடையனும் பேசுறது இல்லை. அல்லாஹ்வுக்கு ஈக்குவாலிட்டி இருக்குன்னு எவனுமே பேசுறது இல்லை. அல்லாஹ்வுக்கு இணைன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இணையாக யாருடைய கட்டளையை நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவர்களை நீங்கள் இணை கடவுள்களாக ஏற்படுத்திக்கிட்டீங்க. அந்த இணை கடவுள்களாக யாரெல்லாம் இருக்கலாம்? ஒரு அரசியல் தலைவனாகவும் இருக்கலாம், இப்லீஸ் நேரடியாகவும் இருக்கலாம், அவனுடைய வாரிசுகளாகவும் இருக்கலாம், சிலைகளாகவும் இருக்கலாம், மத குருமார்களாகவும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை நமக்கு தூண்டுவாங்க. அதுக்கு எதிராக நமக்கு நியாயம் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம ஏன் மாறு செய்கிறோம்னா அதுக்கு பின்னாடி இந்தந்த நியாயமான காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை வச்சு நாம் அல்லாஹ்கிட்ட வாதாடி நாம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுமைனே ஒன்று கிடையாது, நீ கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட உலகத்தை படைச்ச கடவுளே நம்மக்கிட்ட தான் சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்லீஸுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக சுற்றுவாங்க. இப்போ இது எல்லாருமே அங்கே வந்து மறுமையில் நிற்கும் போது அல்லாஹ் வந்து கூப்பிடுவான், எங்கே உங்கள் கடவுள்கள் உங்கள் நீங்கள் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களா அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கும்போது அவங்க வருவாங்க. இவங்க பதில் அடிவோம். அப்போ தான் நம்ம ரொம்ப ரொம்ப பெருசாக நினச்சி ஒருத்தனை கூட்டிகிட்டு போனால் அவங்க சரண்டரானா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு பிரச்சனைக்கு போகிறோம், இருறா என் நண்பன் வந்தால் உங்களெல்லாம் என்ன பண்ணுறான்னு பாருங்கிறான். நேராக வந்தவன அண்ணா தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவன் சொல்கிறான், சரண்டர் ஆகிட்டான். பின்ன அண்ணா உன்னையே நம்பி இவங்கிட்ட நான் வாயை விட்டு கடைசியாக பஞ்சர் ஆகி போச்சு. இப்படி மானக்கேடு, அது அதோட அசிங்கம். அது இவனே போய் செருப்படி வாங்கிட்டு வந்தானா பிரச்சனை இல்லை. நான் யார் தெரியுமான்னு சொல்லி போய் அவனை கூட்டிகிட்டு வந்து இவனை செருப்படி வாங்க வச்சா எப்படி இருக்கும்? இந்த சீன் நடக்கும். இங்கே யாரெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சவங்களோ அவங்க இப்போ அல்லாஹ் சொல்கிறான்,